இரவுல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்த நாள்ல இந்த நாள் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 சொல்வது கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி, அவர் ராஜாதி ராஜாவாக பிறந்த கர்த்தர். அவர் ஏன் அரண்மனையில பிறக்கவில்லை? அரண்மனையிலே பிறந்திருப்பாரா இருந்தால் அவரை சந்திப்பதற்கு, அவரோட கிட்டி சேர்வதற்கு எங்களுக்கு பல தடைகள் இருக்கலாம். அதனால எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி என்று எந்த வேறுபாடு இல்லாதபடி எல்லோரும் அவரை கிட்டி சேர்க்கத்தக்கதாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு இந்த வார்த்தையின்படி அவர் முன்னணியில எல்லாருக்கும் பகிரங்கமாக வந்து அவர் பிறந்த காட்சி அங்கே வைக்கப்பட்டது. நாங்கள் பார்க்க அவரை கண்டு கொள்ளத்தக்கதாக, அவர் கிட்டி சேரத்தக்கதாக தேவன் இந்த காரியத்தை செய்தார். சமுதாயத்திலே இழிவாக எண்ணப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் அறிவித்தல் முதலாவதாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அவர் ராஜாவாக பிறந்திருப்பார் இருந்தால் அந்த பிறந்த செய்தி வந்து அரண்மனையில் அறிவிக்கப்பட்டது. அப்படி இல்லாதபடி அதாவது அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் சொல்லி இழிவாக எண்ணப்படுற அந்த மேய்ப்பர்களுக்கு அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெருவொளியை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மரண பயம், எதிர்கால பயத்தில் உள்ள ஜனங்களை விடுவிக்கும்படியாக அந்த இயேசு வந்தார் அல்லவா. ரட்சகர் பிறந்தபடியால் நமக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய அந்த கிறிஸ்து இயேசு அவரின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒளி பிரகாசிப்பதாக. இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய எல்லா பரிசு பொருட்களை காட்டிலும் அவர் நமக்கு இந்த உலகத்திலே பிறந்து தன்னை ஒப்புக் கொடுத்த பெரிய பரிசு கொடுத்திருக்கார் அல்லவா. அவருக்கு இந்த பரிசுகள் நாம் கொடுக்க வேண்டிய பரிசு வந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த பிறந்த நாளில், இயேசு பிறந்த நாளில் அவரின் உள்ளத்துல, என் இல்லத்துல, என்னுடைய குடும்பத்துல வந்து பிறப்பாராக என்று சொல்லி அந்த நம்பிக்கையோட சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாருக்காகவும் வந்து அந்த கிறிஸ்து இயேசு உங்க வாழ்க்கையிலே பிறப்பாராக. ஜெபிப்போமாக. கிருபையான நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி அப்பா. எல்லா ஜனங்களுக்கும் பெரிதான ரட்சிப்பு உண்டாக்கத்தக்கதாக ரட்சகர் பிறந்தார் என்ற செய்தி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு அன்பான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பிறவாதபடி இருப்பாரா இருந்தால் இன்றைக்கு அவரை அண்டிக்கொள், அவரை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில ரட்சகராக, மீட்பராக வந்து உன்னை விடுவிப்பாராக. உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை, உன் நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, என் கர்த்தர் இந்த காலவேளை உன்னை பரிபூர்ணமாக விடுதலை செய்து நடத்துவாராக. அந்த பரிபூர்ண சமாதானமும் அந்த சந்தோஷம் இந்த வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.